சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா எப்படி குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? கொஷின் பாருங்கள். ஒரு தொகையானது 12% ஆண்டு வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆர் என்னன்னு சொல்லிட்டாங்க. 12%. ஓகே, அப்போ என்ன வரும்? 12 24, 24 + 1 20/2. அப்போ என்ன வரும்? 25/2. இதுதான் வந்து 6. 6 தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அப்போ எண் என்னன்றது தெரில, ஆனால் இரட்டிப்பாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எண் கேட்குறாங்க. எண் = x - 1 / r × 100. ஸோ இதே மாடலில் ஆல்ரெடி நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போது எக்ஸுன்றது 4 மடங்கு ஆகுது அப்படின்னா 4 போடுங்க. இரட்டிப்பாகுது அப்படின்னா 2 போடுங்க. ஓகேவா? அப்போ எக்ஸுன்ற இடத்துல 2 போட்டு -1 / r என்னது? 25/2. கிளியரா? × 100. ஓகேவா? ஸோ இப்போது 2 - 1 என்ன வரும்? 1 / 25/2 × 100ன்னு வருமா? ஓகே, இப்போ என்ன வரும்? 1 இந்த டிவைடரில் இருக்கிறது இங்கிட்டு வந்தால் தலையில் மாறுமா? 2 / 25 × 100. ஓகே, 25 25 25 4 100 வந்துடும். அப்போ இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 2 4 8. அப்போ 8 வருஷம். சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12% ஆண்டு வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறதுன்னு சொல்கிறாங்களா? அந்த குறிப்பிட்ட ஆண்டு என்ன? 8 வருஷம். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். கிளியரா?